இந்த கீழ் மட்டத்தில தற்குறியா இருக்கானுங்கன்ட்டு நம்ம ஐபிஎஸ் படிச்சவங்ககிட்ட போய் நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல ஓப்பன் பண்ணி காட்டுறோம்னு வச்சுக்கங்களேன், எங்களுக்கு டைம் இல்லங்க. அப்ப நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப டைம் இல்லன்னா இவன்லாம் எப்படி ஐபிஎஸ் எழுதியிருப்பான்? சிவில்ஸ் எழுதி கிளியர் பண்ணியிருப்பான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சிவில்ஸ்ல இவன் லஞ்சம்லாம் குடுத்து வாங்கிட்டு வர முடியாது. கரெக்ட்டா? கண்டிப்பா. கரெக்ட்டா இல்லையா? படிச்சு தான் எழுதிருக்கானா? அப்ப படிச்சு தான் எழுதியிருப்பான்னா, இவனும் எனக்கு படிக்கிறதுக்கு முடியலன்றானே, அப்ப எப்படி இவன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பான்றது ஒரு கேள்வி. ஏன்னா எவ்வளோ ஓப்பனா படிக்க வேண்டியது இருந்திருக்கும். படிக்கிற விஷயம் எவ்வளோ இருக்கு அதுல. அட ஓப்பனா ஒரு லேடி ஒரு பொம்பள ஐபிஎஸ் ஆஃபீசர் இங்க ஒரு பிரச்சனைக்கு நான் சொல்றேன். இந்த மாரி சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மெட்ராஸ் ஹை கோர்ட் சொல்லியிருக்கு. ஒரு சிவில் மேட்டர்ல வந்து ஒன்ஸ் டிக்ரி இன் யுவர் ஃபேவர் வந்துருச்சுன்னா, நீ போய் போலீஸ் புரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கிக்கணும், இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஹை கோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆர்டர் இருக்கு. நான் எடுத்துன்னு ஜட்ஜ்மென்ட் எடுத்துன்னு போய் காட்டுறேன். நோ, நோ.